கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருங்க மகன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அடக்கி வாசிக்க வச்சுருக்கு. ஏன்னா எக்ஸாம் டைம், இல்லைன்னா இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல ப்ரோக்ராம் கிடச்சிருக்கோம். நான் கொஞ்சம் அதை நிறுத்தி வச்சுருக்கிறேன். அதனால் கிறிஸ்மஸே இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. கிறிஸ்மஸ் இனி தான் வரும். ஆமென். இந்த வருடத்தில் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது நமக்கு ஆண்டவர் கொடுத்த தீம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். போதும். அதனுடைய 30ஆவது வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து, பைபிள் வச்சிருக்கிறீங்களா? பைபிள் எல்லாம் எல்லாருமே கொண்டு வரதுக்கு உற்சாகப்படுத்துங்க. சரியா? சரி, இணைந்து 30ஆவது வசனத்தை வாசிப்போம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். பயப்படாதே, நீ பயப்படாதே. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்றது கொஞ்சம் சிரிச்சுட்டு சொல்லணும், முறைச்சிட்டு சொல்லக்கூடாது. ஆமே. நீ என்ன செய்யாதே, பயப்படாதே. நீன்னு சொல்றது மாதிரி அடிக்கடி நம்ம நெஞ்சில் கை வச்சு நீ பயப்படாத, நீங்களும் புருஷனும் பயப்படக்கூடாது. நீ பயப்படாது என்று என்ன பார்த்து அடிக்கடி சொல்லிக்கணும். ஏன்னா பயம்ங்கிறது ரொம்ப பொல்லாத ஒன்று. ஏன் ஆண்டவர் மரியாளை பார்த்து தேவதூதனை வைத்து பயப்படாதே அப்படின்னு சொல்லணும்? அப்படின்னாலே பயப்படுறது மாதிரி ஏதோ காரியம் இருக்கு, பயப்படுறது மாதிரி ஏதோ பிரச்சனைகள் அதுக்குள்ள இருக்குது. என்ன பயப்படுறது மாதிரி பிரச்சனை? என்ன பயப்படுறது மாதிரி பிரச்சனை? தூதன் சொன்ன செய்தி இருக்கே, அது பயப்படுறது மாதிரி இருந்துச்சு. ஒரு கல்யாணமாகி சில வருஷங்கள் ஆன ஒரு கணவன் மனைவி இடத்துல சொன்னால் அந்த செய்தி எப்படிப்பட்டதா இருக்கும்? நற்செய்தியா இருக்கும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 5ஆவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இதே தேவதூதன் தான் வருகிறார். ஒரு அம்மா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வெளிப்பாடு, சொப்பனம், தரிசனம் எல்லாம் ஜோம் பண்றவங்களுக்கு தான் வரும், தூங்குறவங்களுக்கு வராது. புரியுதா? இந்த மாதிரி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு தரிசனம் அல்லது தேவதூதன் வருகிறார். வந்து என்ன செய்கிறார்? படிங்க. நீ கற்பம் தரித்து, ரொம்ப வருஷமா பிள்ளை இல்லை. இப்ப தேவதூதன் சொல்லுகிறார், மனோவாவுடைய மனைவியை பார்த்து நீ என்ன செய்வாய்? கற்பம் தரிப்பாய், நீ கர்ப்பவதியாக போகிறாய், நீ ஒரு குழந்தையுடைய தாயாக மாற போக. உடனே இந்த அம்மா உட்கார்ந்து ஓன்னு அழுதுருச்சா? இல்லை, குதிச்சு எலும்பி ஓடி எங்க போனாங்க தெரியுமா? புருஷன் கழனியில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறார், ஓடுறாப்புல. ஓடி போய் அங்க ஓடி போய் என்ன செய்யறாப்புல, எப்பா எப்பா அத்தான் கூப்பிட்டாப்லையா, வாடா கூப்பிட்டாப்லையா, டே கூப்பிட்டா. சில இடங்கள் அப்படிலாம் இருக்கிறதுனால தான் சொல்றேன். நம்ம சபையில் அப்படி இல்லை. ஆமே, வாயா. நம்ம சபை இல்லை, நமக்கு அப்படியெல்லாம் ஆட்கள் இல்லை. ஆமே, ஏன்னா நம்ம ஆட்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா சொல்லுவீங்களா? பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, அதெல்லாம் ஃபேஷன். கூப்பிடுங்க, வாடா போடான்னு கூப்பிடுறது கூட பரவாயில்ல. பேர் சொல்லியும் இப்போ கூப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கூப்பிடுங்க, அதுக்கு தானே பேர் வச்சிருக்கிறது. ஒருத்தர் கேட்டாங்க, பேர் எதுக்கு சார் வச்சிருக்கு? கூப்பிடுறதுக்கு தானே. இப்போ பேர் வச்சு கூப்பிட்டா ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்க கூப்பிடுங்க.
சரி, இந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. இந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியாது, எப்படி ஓடினாங்கன்னு தெரியாது. ஓடி போய் கையை பிடிச்சிக்கிட்டியப்பா, ஒரு தேவதூதன் வந்தாரா, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா, ஆண்டவர் நமக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க போகிறார். செய்தி. இந்த செய்தியில ஏதாவது பயப்படுறது மாதிரி இருக்கா? இல்லை. இந்த அம்மாவும் ஓடி போனாங்க, அந்த ஐயாவும் ஓடி போய் 2 பேரும் மறுபடியும் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நீங்க சொன்னது உண்மைதானா அப்படின்னா மறுபடியும் ஒரு முறை கூட, ஸோ வி வாண்ட் டு கன்ஃபார்ம், ஸோ என்ன நடக்க போகிறது சொல்லிக் கொடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் முழங்கால் படிட்டு கேட்டார்கள். அவர்களுக்கு அது நற்செய்தி. தூதன் தான் வந்திருக்கிறார், ஆனால் தூதன் கொண்டு வருகிற செய்தி மிக முக்கியமானது. அந்த செய்திக்குள்ள என்ன இருக்கிறது என்பது மிக முக்கியமானது. பாருங்கள், மரியாள் இடத்துல வந்த செய்தி, நீ கர்ப்பவதியாவாய் என்று சொன்ன உடனே அவளுடைய வயது, அவளுடைய நிலை, அவளுடைய சந்தர்ப்பம், அவளுடைய சூழ்நிலைமை, இவைகளை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அது அவளுக்கு பயப்படுவதின் செய்தியாக இருந்தது. சரியா? இன்னும் ஒரு அம்மாவிடத்தில் ஒருவர் வருகிறார், இதே தேவதூதன் தான் வருகிறார். எந்த அம்மா? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் தான் நாம் படிக்கிறோம், எடுத்துக்கொள்ளுங்கள். சகரியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படியுங்கள். எலிசபெத்து மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாய் மாறிவிட்டார்கள். அதற்குள்ள நிறைய காரியங்கள் இருக்கிறது. பிராக்டிக்கலா, சரீர பிரகாரமா நிறைய காரியங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு வயது அதிகமாய் போயிடுச்சு. கீழே படிங்க. அப்படி இருக்க தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானார். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, அந்த வார்த்தை கவனிங்கள், தூதன் அவனை நோக்கி, சகரியாவே நீ என்ன செய்யாதே. இதுவும் பயப்படத்தக்க காரியம் தான், ஏன்னா வயசு தான் தாண்டி போயிடுச்சு இல்லையா? ஆனாலும் இவர்கள் கணவன் மனைவியா இருக்கிறபடியினாலே அங்க மரியாள் தனித்திருக்கிறாள். அதனால அவளுக்கு பயத்தின் செய்தியாக இருந்தது. அவளால் அதை ஏற்றுக்கொள்ளவோ, நீங்க அந்த வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அவள் குழம்பி கலங்கி பயந்து நடுங்கி என்று வாசிக்கிறோம். இங்க பாருங்க, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா சகரியாவும் எலிசபெத்தும் யாரா இருக்கிறார்கள்? கணவன் மனைவியாய் இருக்கிறார்கள். ஆகையினாலே அது அவளுக்கு பயத்தின் செய்தியாக இல்லை, நற்செய்தியாக இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க ஆதியாகமத்தில் படிக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் எடுத்துக்கங்க, 18ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தில் சாராளை குறித்து நம்ம படிக்கிறோம். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து. ஆகையால் அப்படின்னா என்ன? ஆகையால் அப்படின்னா என்ன? ஏதோ ஒன்று சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவத்தை வைத்து முடிவிலே என்ன சம்பவம்? தேவதூதர்கள் வருகிறார்கள், ஆபிரகாம் இடத்துல பேசுகிறார்கள். இத்தனை வருஷம் இனி கடந்து போயிடுச்சுப்பா, ஏறத்தாழ 99 வயசு ஆயிடுச்சு. நான் உனக்கு 100 வயசுல பிள்ளை கொடுக்கணும்னு நினைச்சிட்டேன். இப்போ உனக்கு இனி என்ன செய்ய போகிறது? ஒரு குழந்தை உற்பவிக்க வேண்டிய காலத்தின்படி உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகிறது. இது யார் கேட்டுட்டு இருந்தாங்க? பொதுவாக அந்த காலத்து பழக்கம், ஆண்கள் பேசி கொண்டிருந்தால் பெண்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? வெளியே வரும். இந்த அம்மா கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து
பேசிக்கிற சத்தத்தை காரியத்தெல்லாம் கேட்டு எப்பமாச்சும் தேவைப்படுச்சுமே இந்த அம்மா உள்ள இருந்து பேசும். அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுதுதான் பிள்ளை கிடைக்க போகுது. 99 வயசு ஆயிடுச்சு ஆபிரகாமுக்கு. இனி பிள்ளை எங்க கிடைக்க போகுது? அந்த வழிபாடுகள் எல்லாம் நின்று போயிடுச்சு அப்படின்னு பைபிள்ல படிக்கிறோம் இல்லையா? அந்த குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய தகுதி எல்லாம் இழந்து போனாள் என்று என்கிற நிலைமையில தேவதூதன் சொல்லுகிறார், பிள்ளை என்ன செய்கிறது? கிடைக்க போகுது. இவன் என்ன செய்றா? நகைத்தாள். மனசுல தான் நகைத்தாள். பயந்தாள் என்பதை பார்க்கலும் நகைத்தாள். நகைத்தாள்னா இது எங்க நடக்க போகுது? இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் நடக்கிற காரியம்னா சந்தோஷமா ஏற்றுக்கலாம். இது நடக்கிற காரியமே இல்லை. அப்போ அவளுக்குள்ளே குழப்பம் நமக்கு வருகிறது. அதை நம்ம பார்க்கிறோம். அப்ப சாராளும் ஆபிரகாமும் என்ன செய்கிறார்கள்? அந்த செய்தியை ஆபிரகாம் விசுவாசித்தான். அவள் அதை சந்தேகமா இது நடக்கிற காரியம் இல்லை என்று அவள் நகைத்தாள் என்று பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய தூதன் கொடுக்கிற செய்திகளிலே 2 விதமும் இருக்கிறது. நற்செய்தியும் இருக்கிறது, அதற்குள்ளே ஒருவேளை துர்ச்செய்தியும் இருக்கிறது. லோத்தை கூப்பிட்டு சொல்லுகிறார், நீங்க மலை உன்னுடைய ஜீவன் தப்ப, உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள் எல்லாருடைய ஜீவன் தப்ப நீ எங்கே ஓடிப்போ? மலைக்கு ஓடிப்போ. இந்த செய்தி நல்ல செய்தியா இருந்துச்சா? நல்ல செய்தி தான். அவங்களோட அழிச்சிருக்கணும், ஆனா ஆண்டவர் அழிக்கல. அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்காக கொடுத்த செய்தி லோத்துவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் எப்படி இருக்கிறது? அது சந்தோஷமா தெரியல, கொஞ்சம் கசப்பா தெரிஞ்சிருச்சு. இது தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இருக்கிற நிலைதான் காரணம். இந்த ஸ்திரீ அல்லது இந்த பெண் மரியாள் தேவதூதன் சொன்ன செய்தியை கேட்ட பொழுது என்ன செய்கிறாள்? பயப்படுகிறாள். ஏனென்றால் அவளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. அவளுக்கு திருமணமாகாதபடிக்கு நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாய் என்று சொல்லும் பொழுது அது சமுதாயத்திலே உண்டாக்க போகிற ரியாக்ஷன், அந்த கிரியைகளை அவள் நினைக்கிறாள். தான் அவமான சின்னமாய் மாற்றப்படுவேன் என்பதை அவள் உணர்கிறாள். தன்னை எல்லாரும் பரிகாசம் பண்ணுவார்கள். அது மாத்திரமல்ல, அவள் பஞ்சாயத்தில் கொண்டு நிறுத்தப்படுவாள். அவள் நிறுத்தப்பட்டது உண்மைதான் என்று நிரூபிக்கப்படும் பொழுது அவளை கல்லறிந்து என்ன செய்வார்கள்? கொல்லுவார்கள். இதெல்லாம் அவளுடைய மனதில் வந்து போகிறது. அவளுடைய பெற்றோரா தலை குனிந்து போக வேண்டிய நிர்பந்தம். அவள் வாழ்நாள் முழுவதும் ஒன்றை கல்லறிந்து கொல்லப்படுவாள் அல்லது ஒதுக்கி வைக்கப்படுவாள். தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படுகின்ற ஒரு சம்பவம் வந்த பொழுது தேவதூதன் முன்கூட்டியே சொல்லுகிறார், பயப்படத்தக்க காரியம் உனக்கு இருக்கிறது தான், பயப்படத்தக்க சம்பவம் தான், ஆனாலும் கிருபை பெற்றவளே நீ பயப்படாதே. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவீர்களா? நீ என்ன செய்யாதே? பயப்படாதே. இந்த காலை ஆராதனையிலே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த டிசம்பர் மாதத்தின் ஆரம்பமே நமக்கு பயப்படத்தக்க காரியங்கள் தான் சம்பவித்திருக்கிறது இல்லையா? இந்த டிசம்பர் மாதத்தினுடைய ஆரம்பமே நமக்கு எப்படிதான்? பிரச்சனைகள் தான், மழைகள் தான், எத்தனையோ அழிவோ, எத்தனையோ வீடுகள் அழிந்து போனது, பொருட்கள் அழிந்து போனது. நம்முடைய சபையினுடைய வீட்டுக்குள்ள ஃபுல்லா தண்ணி, சபைக்குள்ள 1 அடி தண்ணி. சரியா? நிறைய பொருட்கள் உள்ள வீட்டுக்குள்ள இருந்த இன்வெர்டர், அதனால தான் இன்னைக்கு லைவ் நம்ம போடல. நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியில ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி சொல்லுகிறார், இவைகளை குறித்து நீ என்ன செய்யாதே? பயப்படாதே. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எனக்கு என்ன நடந்தாலும் சரி, என்னை சுற்றியும் என்ன சம்பவங்கள் சம்பவித்தாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். சங்கீதம் 91 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் 1000 10,000 விழும், விழுந்து போகிறதை நீ பார்ப்பாய். நீ பார்த்தாலும் நீ என்ன செய்யாதே? பயப்படாதே. உனக்கு ஒன்றும் அதனால் நேரிடாது. உன்னை நான் பாதுகாப்பேன், பயப்படாதே
பயப்படாதே. இந்த காலை ஆராதனையிலே ஒருவேளை நடந்த காரியங்களை நினைத்து அல்லது நடக்க போகிற காரியங்களை நினைத்து அல்லது வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலைமைகளை பார்த்து பயந்து போய் காணப்படுவீர்களே, ஆனால் உங்களுக்கு ஒரு செய்தி இன்றைக்கு தேவதூதன் கொண்டு வந்திருக்கிறார். உங்களுடைய பேரை சொல்லி தேவதூதன் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ கிருபை பெற்றவன், நீ கிருபை பெற்றவள். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? ஹல்லேலூயா. பயப்பட வேண்டாம். பயம் எங்கிருந்து வந்துருச்சு? பயம் எப்பத்திலிருந்து வந்துருச்சு? 2 கேள்வி. பயம் எங்கிருந்து வந்தது? ஏதேன் தோட்டத்திலிருந்து பயம் வந்தது. ஏதேன் தோட்டத்தில் அது என்ன ஒரு மரமா பயப்படுறதுக்கு? அங்க பாவம் செய்த பொழுது என்ன வந்தது? பயம் வந்தது. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். தேவனாய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ என்ன செய்வாய்? தின்பாய். அதுல முக்கியமா ஒரு வசனம் உண்டு. 10வது வசனம். அம்மா ஒரு வசனத்தை எழுத மறந்துட்டேன். 10 படிங்கம்மா. அதற்கு அவள் நான் தேவரீருடைய சத்தத்தை சரிதான் நான் தோட்டத்தில் கேட்டபோது நான் நிர்வாணியா இருக்கிறதுனாலே நான் என்ன செய்கிறேன்? பயப்படுகிறேன். பயந்து நான் இங்கே இப்போ எங்கே போய் இருக்கிறேன்? ஒளிந்தும் இருக்கிறேன். இல்லையா? 2 காரியமும் இல்லை. பயமும் இல்லை, பாவத்திற்கு முன்பு பயமும் இல்லை, ஒளிய வேண்டிய தேவையும் இல்லை. யாராச்சும் பயந்தாங்களா? ஆதாம் சிங்கத்தை பார்த்து பயந்தானா? ஏவாள் கரடியை பார்த்து பயந்தாளா? சரி, நம்ம மாதிரி ஒரு கரடியா இருக்குது, முடியெல்லாம் அந்த அம்மா விரிச்சு போட்டிருக்கே அப்படின்னு ஏதாச்சும் கரடி பார்த்து பயந்துருச்சா? கரடி பார்த்து பயந்துருச்சா? பயப்படவே இல்லை. சிங்கம் பார்த்து பயப்படுச்சா? பயப்படவே இல்லை. சிங்கம் படுத்திருக்கும், இங்கே ஆதாமும் ஏவாளும் இங்கே இளைப்பாரி கொண்டிருந்தார்கள். பயப்படுவதற்கு தேவையில்லாதிருந்தது. எதுவரையிலும் தேவையில்லாதிருந்தது? பாவம். பாவம் என்றால் என்ன? கீழ்ப்படியாமை. இன்றைக்கும் இந்த பாவம் என்கிற கீழ்ப்படியாமை. ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்றேன். நான் படினா 11th படிக்கும்போது வச்சுக்கலாமே. ஸ்கூல் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வரணும், சரியா? ஆனால் அந்த வழக்கமே இல்லையே. பழக்கம் அது நல்ல பழக்கமா? அது ஸ்கூலில் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது அதெல்லாம் நல்ல பழக்கமா? அது கெட்ட பழக்கம். அப்பா சொல்ல தான் செய்வாங்க, அம்மா சொல்ல தான் செய்வாங்க. அது கீழ்ப்படியணுமா? கீழ்ப்படியணுமா? என்ன சம்மா? அது ஏன் கீழ்ப்படியணும்? போன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா அது ஏன் கீழ்ப்படியணும்? ஏம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு கேட்குறாங்களா? கேட்கலையா? படுத்துறியம்மா. இப்போ பிள்ளைகள் ஏம்மா ஃபோன் எடுத்து நோண்டிகிட்டே இருக்கிறேன்னா, ஐயோ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு செருப்பால நானே அடிச்சுக்கணும். இதெல்லாம் நடக்கிறதுனால நான் சொல்கிறேன். வீடுகளில் நடக்குது இதெல்லாம். பிள்ளைக்கு வயசு என்னன்னு கேட்டால் இதோண்டு தான் இருக்கு. ரெண்டு 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 குருது 2 இலை விட்டுருக்கு, அவ்வளோதான் வந்திருக்கு. சரியா? இவ்வளோதான் இருக்கு. அம்மாவிட்ட கேட்குது, ஐயோ தலையெல்லாம் எனக்கு வெடிச்சிரும், என்ன டிவி பார்க்க.
அம்மா என்னதான் சொன்னாங்க, கண்ணு கெட்டு போயிருமா, அதனால டிவி பார்க்கறது குறைச்சிக்க, மம்மி கொடுக்குற டைமில் இல்லை டேடி கொடுக்குற டைமில் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு கீழ்ப்படுகிறதற்கு விரும்பாத பிள்ளை, அதுதான் பாவம். அதுதான் பாவம். என்ன போன்லயே இருக்கிற? நான் ஒன்னும் கேட்கல. ஏன் நீ அப்படி பயந்துட்ட? நீ நல்ல பிள்ளை, எனக்கு தெரியும். என்ன போன்லயே இருக்கிற? இல்லம்மா, சர்ச்சில் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கிறம்மா. எந்த ஃப்ரெண்டு? பேக்கு ஃப்ரெண்டு தான் உனக்கு தெரியும், பேக்கு தெரியாது. ஆபத்து. சரியா? ஃப்ரெண்ட்ல நல்லா இருக்கிறாங்கம்மா. ஆமா, இப்போ ஃப்ரெண்டு தெரியும், பின்னாடி பேக்கு தெரிகிற சமயம் ரொம்ப கஷ்டப்படுவ செல்லமே. அதனால அம்மா போன 2 நிமிஷத்துக்கு மேல என்ன பேசுறதுக்கு இருக்கு? சில பாஸ்டர்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, என்னையா உங்க போன் அமைதியாவே இருக்கு? நான் சொல்லுவேன், எங்க சபையாரெல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னுவேன். எங்க சபையாரெல்லாம் ரொம்ப நல்லவங்க, எனக்கு ரொம்ப தொந்தரவே கொடுக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு வேற ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கிறேன், எரேமியாவில் இருக்காது. அவர்கள் அவரை அங்க ரிங் போட சொல்லி இருக்கிறேன். ஏதாச்சும் காரியம் இருக்குன்னா முதல்ல அவங்க எங்க பேசுவாங்க? எங்க? இன்னைக்கு தோண்டு இருக்கு, ஸ்கூல்ல இருந்து போற சமயம் பிடிச்சிட்டே போயிட்டு இருக்குது. ஆறு நடிச்சா கேட்கல, அது ஹெட்போனை மாத்தி இருக்கு. வாலிபம் பிள்ளைங்க இருக்கிறாங்களே, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுமா? போன்ல பேசிட்டு போனா மரியாதை. உண்மையில பார்க்குற அத்தனை பேரும் என்ன நினைச்சிட்டு போவாங்க தெரியுமா? இந்த பொண்ணு எந்த பையன்கிட்ட அறுத்துட்டு போறாளோ, இந்த பையன் யார்கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கிறானோ. ரீசன் நான் அப்படின்னு கேட்டேன் ஒரு வார்த்தை, என்ன இவ்வளவு நேரம் ஃபோன் பேசிட்டு இருக்கிறேன்? இல்லை, ஃப்ரெண்டுகிட்ட கடலை போட்டுட்டு இருந்தேன். சரியா? இப்போ கடலை, அதுக்கப்புறம் கல் விழும் தலையில். கவனிக்கிறீங்களா? கீழ்ப்படிதல் என்கிற காரியம் வந்த பொழுது கீழ்ப்படியாமல் போனார்கள், அதுதான் பாவம். பாருங்க, ஒரு சின்ன காரியம் உங்க வாழ்க்கையில தேவனுடைய வசனத்திற்கு, சபையில கொடுக்கிற ஆலோசனைக்கு, உங்க சண்டே ஸ்கூல்ல கொடுக்கிற ஆலோசனைக்கு, உங்களுடைய பெற்றோர் கொடுக்கிற ஆலோசனைக்கு, அல்லது பெற்றோரே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நல்ல ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் போய்விட்டோமே ஆனால் அங்கேதான் பயம் உண்டாகிறது. நான் செய்த பாவத்தை என் பிள்ளை செஞ்சிருமோ? நான் போன தப்பான வழியில என் பிள்ளை தப்பா போயிருமோ? என் குடும்பம் தப்பா போயிருமோ? பயம். பாவம் என்பது எப்பொழுது வந்தது என்று சொன்னா, பாவம் எப்பொழுது வந்ததோ அப்பொழுது உள்ளே என்ன வருகிறது? அது அப்படியே கூட்டிட்டே வரும். எல்லாத்திலையும் பயமா இருக்கும். இருட்ட கண்டா பயமா இருக்கும். அடுத்தது கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயமா இருக்கும், இல்லையா? யாராச்சும் கூப்பிட்டா பயமா இருக்கும். ஐயோ, திருடன் வந்துட்டானா? பயம் இருக்கும். பயம் இருக்குமா என்றால், திடகாத்திரமா இருக்கிறவர்களுக்கும் பயம் இருக்கிறது. நான் சொல்றது உண்மையா இல்லையா? பயமே இல்லை. நான் நேற்றுக்கு என் செய்தியெல்லாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிற சமயம் என் மனைவிட்ட, பாஸ்டர்மாவிட்ட ஒரு கதை சொன்னேன். நான் செய்தியை ஆயத்தப்படுத்துகிறேன், பயப்படக்கூடாதுன்ட்டு. நானே நேற்றுக்கு பயந்துட்டேம்மா அப்படின்னு. எதை பார்த்து பயந்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அற்பமான ஒரு காரியம். எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி ஏறிடுச்சு, ஆண்டு வீட்டுக்குள்ளே தண்ணி ஏறிடுச்சு, கார் பார்க்கிங்குள்ளே தண்ணி ஏறிடுச்சு, ஜாமான் எல்லாம் கீழே வீட்டிலேருந்து ஒதுக்க வேண்டியது வந்துருச்சு.
எல்லாம் பண்ணி எடுத்து திங்களில் செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன், எதுக்கோ ஆமாம், பாலை இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, மழை தண்ணியை பழைய காலத்தில் வாழ்ந்தது போல் மழை தண்ணியை பிடிச்சி வச்சு அதுதான் திங்கக்கிழமையிலேருந்து நாங்கள் குடிக்க ஆரம்பித்தோம். இப்போ அந்த தண்ணியை விடுறதுக்கு விருப்பமே இல்லை, இன்னும் இருக்குது. சரியா? செவ்வாய்க்கிழமை பால் எப்படியோ 2 பாக்கெட் கிடச்சிச்சு. அதை போய் வாங்கிறதுக்கு வெளியில் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாரு. தண்ணிக்குள்ளே இறங்கி, சாக்கடை தண்ணி தான், தண்ணிக்குள்ளே இறங்கி போய் அதை நான் வாங்கிட்டு வர சமயம் பெருசு, என்னடா வெள்ளையா இருக்குது. முதல்ல பயந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னடா இது வெள்ளையா இப்படி போகுது அப்படின்னா, வீட்டுடைய ஸ்டேர் கேஸு ஸ்டீல், அது பட்டு தண்ணியில் ரிஃப்ளெக்ட் ஆகி பாம்பு வெள்ளையா ஓடிச்சு. ஆனால் பாம்பு இல்லை. வெளியில வீராப்பு பிரசங்கம் என்ன, பயப்படாத. புரியுதா? பிரசங்கம் என்ன, பயப்படாத. நேற்றுக்கு ராத்திரி எல்லாம் நான் பேசி உட்கார்ந்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, பரிசுத்தவான்கள் பயப்படுவார்களா? தேவனுடைய பிள்ளைகள் பயப்படுவார்களா? என்ன ஜெர்சா யோசிக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைங்க பயப்படுவாங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள பயம் உண்டா? எனக்கு கரெக்டாக சொல்லணும், சும்மா அப்படி சிரிச்சியை மாற்றக்கூடாது, ஓப்பனாக சொல்லணும். பயம் இருக்கா இல்லையா? சரி, மதுரையில் நான் பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது பழங்கானத்தம் என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த அந்த பைபாஸ் போய் சேரும். அந்த பழங்கானத்தில் ஒரு சர்ச் ஒன்று ஆரம்பித்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸாக அந்த இடத்த சர்ச்சை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு அவுட் ஸ்டேஷன் போல் அந்த சர்ச்சை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த பழங்கானத்தில் ஒருத்தர் இருக்கிறார். அவரை பார்த்தா ஒரு பழைய மிலிட்ரி மேன், யாரும் பயப்படுவாங்க. திடகாத்திரமான ஆம்பளை கூட அவரை பார்த்தா பயப்படுவாப்புல. சொல்லுவாங்களே 1க்கு 2க்கு வந்துருச்சுதுன்ட்டு. அவரை பார்த்தா அப்படி ஆயிரும். சின்ன பிள்ளைகள் எல்லாம் கதறி ஆளும். அந்த ஊர் முழுசும் சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறது யாரு பேரை சொல்லின்னா, அவர் பேரை சொல்லிதான். இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த காக்கா வருது, இந்த எலி வருது. ஏன்னா எங்க வீட்லயும் அதெல்லாம் நடக்கும். செலவிடல என் மனைவி பயமுறுத்தணும்னா அந்த காக்கா வருது அப்படின்னு வாப்பில்ல, இல்லை எலி வருதுன்னு வாப்பில்ல. எலி வருதுன்னா அவ்வளோதான், டாரி ஜெபிக்க போயிடுவான், மகா பரிசுத்தவானா மாறிடுவான். கண்ணு தூங்க சொன்னா கண்ணெல்லாம் அழகா மூடிடுவான். அதுக்கப்புறம் மூச்சு கூட விட மாட்டான். அப்படி பயமுறுத்துவாங்க. அந்த ஆளை சொல்லி தான் பயமுறுத்துவாங்க. அவர் அந்த மிலிட்ரியில் இருந்துட்டு வந்ததுனால அந்த ஒரு பூட்ஸ் ஒன்று உண்டு, அதை போட்டு நடந்தாலே அந்த நகரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கிளி பிடிச்சிரும். சரியா? மீசை எப்படி இருக்குன்னா இந்த 2 பக்கத்தில் அப்படி பிடிச்சி தொங்கலாம். அப்படி எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி அழகாக அப்படி சீவி அப்படி விடுவார். அப்படி போட்டு அந்த 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 ஒரு டவலில் ஒன்றை போட்டு அப்படி நடப்பார். சரியா? அந்த கிராமத்தில் உள்ள அந்த நகரில் உள்ள கால் டிக்கெட்டு அரை டிக்கெட்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணாங்க. இவரை ஒரு நாளைக்கு நம்ம பயமுறுத்தணும். சரியா? அவர் வீரப்பா நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி தீபாவளி 1000 வாலாவை கொளுத்தி பின்னாடி விட்டாங்க. இவர் துண்டை காணோம், துணியை காணோம். ஆதாம் எவளாய் ஓட ஆரம்பித்தார். எதுக்கு சொல்ல வரேன்னா, பயம் மனுஷனுக்குள்ள இருக்கிறது. பரிசுத்தவான்களுக்குள்ளும் அந்த பயம் வரும். பிசாசு கொண்டு வருவான். ஒரு பரிசுத்தவான் மரண படுக்கையில் இருக்கிறார். பிசாசு அவருக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறான். அந்த தரிசனத்தில் இதுவரையிலும் அவர் செய்த பாவங்கள் எல்லாம் பட்டியலிட்டு காண்பிக்கப்பட்டிருக்கிறது.
அந்த பட்டியலிட்டு காண்பிக்கப்பட்ட அந்த பட்டியலை பார்த்தவுடன் அந்த தேவனுடைய மனுஷன் ஆண்டவரிடத்தில் கதறுகிறார், ஆண்டவரே, இதெல்லாம் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்புள்ள பாவம் அல்லவா? இவைகளை எல்லாம் நீ மன்னித்தீர்தானே ஆண்டவரே, மறுபடியும் இவைகளெல்லாம் என்னுடைய பாவத்தின் கணக்கில் இருக்கிறதே, கணக்கு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே என்று அவர் புலம்பின பொழுது அதன் பக்கத்திலே சிலுவையிலே காட்சி கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆணிடிக்கப்பட்ட அந்த கரத்தை ஆணியிலிருந்து கலட்டி அந்த பட்டியலுக்கு நேராக காண்பித்தார். அதிலிருந்து இரத்தம் வடிந்தது. அந்த பிசாசு காண்பித்த அந்த பட்டியல் முழுவதையும் அந்த இரத்தம் அழித்து போட்டது. ஹல்லேலூயா. ஒருவேளை பயத்தை பிசாசு உருவாக்குவான். பிசாசு பயத்தை உருவாக்கி நம்முடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்தி ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலே ஒரு தூரத்தை உண்டாக்கி நம்மை ஒழிக்க பண்ணுவதற்கு பிசாசு முயற்சி எடுப்பான். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை அங்கும் சோர்ந்து போகக்கூடாது, அங்கும் வைராக்கியமாய் நிற்க வேண்டும். அவர் வெட்கப்படுத்த மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, மரியாளை பார்த்து ஆண்டவர் தேவதூதன் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ கிருபை பெற்றவள். ஹல்லேலூயா. பயம் உனக்கு வரும், பயம் உன்னை சூழ்ந்து கொள்ளும், பயப்படத்தக்க காரியங்கள் உனக்கு சம்பவிக்கும். ஆனால் பயப்படாதே. ஏன் நீ பயப்பட வேண்டாம்? நீ கிருபை பெற்றவள். ஹல்லேலூயா. வேதாமத்திலே சில பரிசுத்தவான்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகளுடைய அந்த பயத்தை பாருங்கள், எடுத்து வாசியுங்கள். ஒன்றாவதாக ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8 முதல் 10வது வசனத்தை படியுங்கள். குளிர்ச்சியான வேளையில் இல்லை, அது வேணாமா, நேரமா போயிடுச்சு. ஆதியாகமம் 12வது அதிகாரம், ஆதியாகமம் 12வது அதிகாரம் 11, 13 வசனம். அவன் எகிப்திற்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராளை பார்த்து நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ, நீ பார்வைக்கு அழகான ஸ்திரீயா இருக்கிறபடினால எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி இவன் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உயிரோடே வைப்பார்கள், உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாம் யார்? பேசுங்க. விசுவாசிகளின் தகப்பன், நீதிமான், பரிசுத்தவான். பயப்பட வேண்டிய தேவை இல்லாத ஒரு மனுஷன். ஆனால் அவர் பயப்படுகிறார். இப்பொழுது ஏன் பயப்படுகிறார்? தன்னுடைய மனைவி நிமித்தம் தன்னை கொன்று போடுவார்கள் என்று நினைத்த பொழுது அவருக்குள்ளே ஒரு பயம் வந்தது. அது மரண பயம். நிறைய எனக்கு உதாரணங்கள் சொல்ல ஞாபகம் வருகிறது, நேரம் நமக்கு போகிறது. ஒருவேளை இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில பயப்படுவதற்கு ஏதுவான காரியங்கள், சம்பவங்கள் இருக்கிறது என்று சொன்னால் இருக்கட்டும். ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவள் மரியாளுக்கு சொன்னதை போல நான் கிருபை பெற்றவன். ஹல்லேலூயா. பயப்படுகிற காரியங்கள் வரட்டும், ஆயிரங்கள் 10,000 என்னை சுற்றிலும் வரட்டும், ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் அவருடைய கிருபை எனக்கு உண்டு. பயப்படுகிற காரியங்கள் எனக்கு வரும் பொழுதெல்லாம் நான் ஒன்றை விசுவாசிப்பேன், கர்த்தருடைய கிருபை எனக்கு உண்டு. ஏசாயா 54:10 அழகான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. என்ன? மலைகள் விலகும். எல்லாரும் சேர்ந்து தெரிஞ்ச வசனம். மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகும், ஆனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் ஒரு ஆமேன் சொல்வீங்களா?
நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்மேல் மனதுருக்கம் உள்ள ஒரு தேவன் எனக்கு உண்டு. ஆமென். என்மேல் இரக்கம் காட்டுகின்ற ஒரு தேவன் உண்டு. என்மேல் தம்முடைய கிருபையை பொழிய பண்ணுகிற ஒரு தேவன் எனக்கு உண்டு. பயப்படுகிற காரியத்தை அவருடைய கிருபை அப்புறப்படுத்த வல்லமை உடையது. ஹல்லேலூயா. ஆபிரகாமை பாருங்கள், ஒரு மகா பரிசுத்தவான், கர்த்தருடைய சிநேகிதன், இல்ல ஆண்டவருடைய சிநேகிதன். அவருக்குள்ளே ஒரு பயம் அவரை அலக்களிக்கிறது. ஆதியாகமத்தில் 32வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஆதியாகமம் 32வது அதிகாரம், அதனுடைய 6 முதல் படியுங்கள். 6 முதல் 8 வரை படிங்க. அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போய் வந்தோம். இப்போ யாக்கோபு செய்ததெல்லாம் செஞ்சு விட்டான், இல்ல? என்ன செஞ்சு விட்டான்? அண்ணனை ஏமாத்தினான், அப்பாவிட்டையும் ஏமாத்தினான், சேஷ்ட புத்திர பாகத்தை ஏமாற்றி வாங்கினான். இரண்டாவது எதை ஏமாற்றினான்? அப்பாவுடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கிட்டான். ஆனா அதெல்லாம் வாங்கிட்டான், அவனால நிம்மதியா வாழ முடிஞ்சிருச்சா? எத்தனை வருஷம் பாருங்க வாழ முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ஒரு பொய் தான் பேசுவோம் சில வேளைகளில். ஆனா அந்த பொய்க்காக நம்ம அனுபவிக்கிற தண்டனைகள் நிறைய வந்துடும். இவன் 2 முறை தான் ஏமாற்றினான். ஆனால் லாபான் யாக்கோபை எத்தனை முறை ஏமாத்துறான், எத்தனை முறை ஏமாத்துறான். அவனே சொல்றான், எத்தனை முறை என் சம்பளத்தில் கை வச்சிங்க, இல்ல? ஒரு மகளுக்காக நான் 7 வருஷம் உழைச்சேன், அடிமையா வேலை செஞ்சேன். அடுத்த மகளுக்காக மறுபடியும் எத்தனை வருஷம்? 7. எத்தனை வருஷம்? 7 7 14. சரி, இப்போ ஒரு அளவு பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா, அல்லது ஆண்டவரோடு ஒப்புரவானானா? அவன் ஆண்டவரோடு ஒப்புரவான பொழுது ஆண்டவர் அவனை உணர்த்துகிறார், இனி நீ உன்னுடைய சகோதரனோடு ஒப்புரவாகு. சகோதரனோடு ஒப்புரவாவதற்கு போகிறான். ஏன் தெரியுமா? பயம். போனவர்கள் வந்து, அதாவது ஏசாவோடு இனி ஐக்கியப்பட வேண்டும், ஒப்புரவாக வேண்டும் என்கிற அந்த உணர்வு வந்த பொழுது, அந்த உணர்வு இருந்தால்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று உண்மை. என்ன பாருங்க, அந்த உணர்வு உண்டானால்தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறது சரி. நான் ஸ்கூல்ல படிக்கிற விடல ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு முறை 3 பேர் சேர்ந்து போனோம். விளையாட்டு போக்கில் அந்த வயசு அப்படி கலெக்டா பண்ணி ஒருத்தன் ஒரு பென்சிலை தூக்கிட்டு வந்துட்டான். பட் எனக்கு அது தெரியும், பின்னாடி தெரியும். நான் வளர்ந்து ஊழியக்காரனா மாறினதுக்கு அப்புறம் போய் நான் அவர்கிட்ட பார்த்து பேசினேன். அங்கிள், நான் இந்த வருஷத்தில் எங்கே படித்தேன், நாங்கள் 3-4 பேர் விளையாட்டை ஒன்றும் பெரிய காரியங்களில் ஒரு சின்ன பென்சில், ஆனால் அது பெரிய காரியம் அந்த காலத்தில். சின்ன வயசில் நான் படித்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற கடை, அவர்கிட்ட போய் சொன்னேன், நான் உங்களுக்கு ஒரு கணக்கு, உங்கள்கிட்ட நான் ஒரு கணக்கு பாக்கி வச்சுட்டு போயிட்டேன் ஸ்கூலில் படிக்கும்போது. என்ன இல்லை, ஒரு பென்சில் வாங்கிட்டேன். அந்த பென்சில் வாங்கினேங்கிறத விட அதுக்கு நான் உங்கள்கிட்ட காசு கொடுக்காம போயிட்டேன். அதனுடைய காசை நான் திருப்பி தரேன், நான் உங்களுக்கு எவ்வளோ அதுக்கு தரணும்னு சொல்லுங்கள், நான் தந்துடுறேன். அவர் என் கையை பிடிச்சிக்கிட்டார். தம்பி, இது ஒன்றும் இல்லை தம்பி, ஒவ்வொரு நாளைக்கு 10-20 போயிடுது எனக்கு சில வேளையில். ஒருத்தனும் இதுவரையிலும் என்கிட்ட திருப்பி வந்து காசு கொடுத்ததும் இல்லை. நான் சொன்னேன், இல்லை, நான் ஊழியக்காரனா இப்போ மாறி இருக்கிறேன். கவனிங்க, ஒரு தவறு நமக்குள்ளே நடக்கும் பொழுது அதை குறித்த மனஸ்தாபம் வந்தால்
அதுதான் ரட்சிப்பு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து, அதை அறிக்கை செய்யறதும் நிறைய பேர் ஒழுங்கா செய்யறாங்க. ஆனா அதை அறிக்கை செய்து என்ன செய்து விட வேண்டும்? விட்டுவிட வேண்டும். வாலிப பிள்ளைகள் கவனிங்க, சின்ன பிள்ளைகள் கவனிங்க. அப்படி இந்த யாக்கோபு ஒரு நிலைக்கு வந்து விட்டான். அவன் ஆட்களை அனுப்புகிறான், ஆட்கள் திரும்பி வருகிறார்கள். வந்து படிங்கம்மா கீழே. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு, அந்த வார்த்தைகளை கவனிங்க. இயேசு சிலுவையிலே வியாகுலப்பட்டார். அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவ்வளவு வியாகுலம். ஒருவன் ரட்சிக்கப்படும் பொழுது இந்த வியாகுலம் தான் உண்டாக வேண்டும். ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த மனஸ்தாபம் உண்டாக வேண்டும். இளையகுமாரனிடத்தில் அது உண்டானது இல்லையா? அவன் அறிக்கையிடுகிறான், அழுகிறான், புலம்புகிறான். அந்த பண்ணி புரண்ட இடத்துல அவன் விழுந்து புரண்டு, ஐயோ எங்க அப்பாவை துக்கப்படுத்திட்டேன், ஐயோ எங்க அண்ணனை துக்கப்படுத்திட்டேன், ஆண்டவரை துக்கப்படுத்திட்டேன். இப்ப ஆண்டவரிடத்துல கதறுகிறான், ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். இப்பொழுது அப்பாவிடத்துல ஓடி வருகிறான், அப்பா உங்களுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். இந்த ரெண்டு ஒப்புரவாகுதலையும் உண்மையான மனஸ்தாபம் உண்டாக்குகிறது. சபையில வந்து ரட்சிக்கப்பட்டு கை தூக்கிட்டேன், நான் நல்ல 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 சபைக்கு வந்து போயிடுறேன். ஆனா வீட்டுல நான் யாரா இருக்கிறேன் அதுக்கு சாட்சி அல்லன்னா நீங்க ரட்சிக்கப்படல. அதுதான் உண்மை. சிலவங்க சபையில நாய்க்குட்டி, என்ன நாய்க்குட்டி? பாமரியனா நல்ல அழகான பொசு நல்ல நாய்க்குட்டி, வீட்டுல போனா பன்னிக்குட்டி, வீட்டுல போனா பன்னிக்குட்டி. சிலவங்க வெளியில எல்லார்ட்டையும் ரொம்ப நல்லவங்க, ஆனா புருஷன் பிள்ளைகள்கிட்ட பத்திரகாளி, மாமியார்கிட்ட பத்திரகாளி, மாமியார் மருமகள்கிட்ட பத்திரகாளி. இல்ல, அங்க ரட்சிப்பு இல்லைன்னு அர்த்தம். அங்க ரட்சிப்பு ஒப்புரவாகுதல் இல்லாத ரட்சிப்பு இல்லவே இல்லை. ஒருவேளை அது உங்க அப்பா விட்டு நீங்க ஒப்புரவாக வேண்டிய காரியமா இருக்கலாம். உங்களுடைய தாயிடத்திலே நீங்கள் ஒப்புரவாக வேண்டிய காரியமாக இருக்கலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நீ ஒப்புரவாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். சரி, இங்க பாருங்க, அந்த வார்த்தை, ரெண்டு வார்த்தை சொல்லுங்க மறுபடி. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் ரெண்டு பகுதியும் பயம் பாருங்க. அவன் வந்து மொத்தத்திலையும் வந்து விழுந்து எல்லாத்தையும் கொண்டு போயிடக்கூடாதுன்ட்டு ஒரு பகுதியை முன்னாடி விட்டுட்டு ஏதாவது ஆபத்து வந்தா இதை காப்பாத்து. என்ன பயம் பாருங்க, என்ன பயம். சிலவங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணா பயம், இருட்ட பார்த்தா பயம், யாரா வந்து கூப்பிட்டா பயம் 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 பயம்னா அப்படின்னா ஏதோ நீங்க தேவனோடும் மனுஷனோடும் ஒப்புரவாக வேண்டிய காரியம் இருக்கிறது. அதை ஒப்புரவாகி பாருங்கள். உங்களுக்குள்ளே கிருபை பெற்றவளே, நீங்கள் கிருபை பெற்றவளாய் மாறுவீர்கள், நீங்கள் கிருபை பெற்றவனாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த ஒரு ஹாப்பினஸ் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும், ஒரு சமாதானம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ குற்ற மனசாட்சி என்பது இருக்காது. ஏன்னா அங்க குற்றம் இல்லையே, எல்லாம் கழுவப்பட்டு விட்டது, எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு விட்டது. நான் நினைக்கிறேன் யாப்பேக்கு நதியின் இக்கரையிலே யாக்கோபு ராம் முழுவதும் போராடி ஜெபித்தானே, அந்த ஜெபத்திலே அவன் பரலோகத்தோடு ஒப்புரவானான். இப்பொழுது அண்ணனோடு ஒப்புரவாக போய் கொண்டிருக்கிறான். அதற்கு பின்பு
அந்த ஜெபத்துல ஒரு ஜெபம் பண்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால். என்ன ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வேணும் சொல்லுங்க? மனைவி, பிள்ளைகள், சொல்லுகிறான் 2 பரிவாரங்கள். என்ன அவனுக்கு இல்லை சொல்லுங்க? he don't want any blessing, material blessing. அவனுக்கு எந்த பொருளாதாரமும் அல்ல அவனுடைய ஜெபம். இப்பொழுது அவனுடைய ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரே, I don't have peace in my heart. என்னுடைய இருதயத்திலே சமாதானம் இல்லை. I want peace. சமாதானம் என்கிற ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். அதுக்கு அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு 1 மணி வரை நான் பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமென். யாக்கோபு பயந்தான். தேவனுடைய மனுஷன் பயந்தான். சரி, யாத்ராகமம் 4வது அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 4 verse 1. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள். 14வது வசனம்மா, 2வது அதிகாரம் 14வது வசனம். அது அடுத்தது பார்த்துக்கலாம். 2வது அதிகாரம் 14. எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும். அதற்கு அவன், யார் அவன் என்றால் யார்? ஒரு எபிரேயன். ஒரு எபிரேயன். மோசேக்கு இப்போதான் தெரிஞ்சிருக்கு நான் யாரு, நானும் ஒரு எபிரேயன். அந்த உணர்வு வந்த உடனே இவனுக்கு இப்ப என்ன வந்துருச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை, இந்த எபிரேயர்களை, என்னுடைய இனத்தை காப்பாற்றணும். அந்த ரத்தத்துல அந்த முறுக்கு அப்படின்னுவாங்களே, ஒரு வைராக்கியம், ஒரு வெறி உண்டாகிறது. அது அவனுக்குள்ள அப்படி வளர்ந்துட்டே இருக்கிறது. 1 நாள், 2 நாள், 3 நாள், 1 மாதம், 2 மாதம். அவனுக்கு இப்போ ரத்தத்திற்குள்ள அந்த வைராக்கியம். ஆண்டவரிடத்துல கேட்டிருக்கலாம், ஆண்டவரே, நானும் ஒரு எபிரேயன் தானே, ஏன் என்னை நீர் இவ்வளவு உயரத்தில் வைத்திருக்கிறேன், என்னுடைய ஜனங்களை இவ்வளவு ஆழத்தில் வைத்திருக்கிறேன், இறங்கும். ஆண்டவர் கிரியை செய்வதற்கு முன்பாக வாஞ்சை, வைராக்கியத்தை கொடுத்து, வைராக்கியம் வேகத்தை கொடுத்து, வேகம் கொலை செய்ய வைக்கிறது. பிசாசுடைய தந்திரம் இது. பிசாசுடைய தந்திரம். நான் மதுரை ஜெயில ஊழியத்துக்கு போயிருந்த வேளையில ஒருத்தட்ட கேட்டேன், ஏன் பிரதர் உங்களை பார்த்தா ஒரு கொலைக்கார மாதிரியே தெரியலையே, ஏன் பிரதர்? என் ஒரு நண்பன் நம்ப வச்சு என்ன கழுத்தறுத்துட்டான், என் தொழில் அபகரிச்சுட்டான், கடப்பாறையை தூக்கி சொருவன. இன்னைக்கு வரையிலும் நான் 11 வருஷம் நம்ம ஆயிடுச்சுன்னாரு, அழுதுகிட்டே இருக்கிறேன். அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்காக. தவறு பண்ணிருக்க கூடாது. சரி, அவன் சொத்தை தானே எடுத்தான், போட்டும் விட்டுருக்கணும் நான். ஆனால் நான் என்ன செய்யல, தாங்கிக்கல. அந்த வெறி, அந்த வேகம். என் நண்பன் இப்படி பண்ணிவிட்டானே. இப்படிதான். இனி ஒரு மனுஷ மிருகத்தை பார்த்தேன். பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, அதை சொல்ல நான் விரும்பல. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிசாசு மோசையை தூண்டி விடுகிறான். அந்த மாம்ச வெறியை தூண்டி விடுகிறான். அவன் ஒரு எகிப்தியனை கொண்டு போடுறான், கொண்டு புதைச்சிடுறான். 2 எபிரேயர்கள் ஒன்று கொண்டு சண்டை போடும் பொழுதுதான், அவங்கள விலைக்கு விடும் பொழுது, அவன் ஒருத்தன் எபிரேயன் சொல்றான், அவனை கொண்டு போட்டு தள்ளு மாதிரி என்னை போட்டு தள்ளிடலாம் நினைக்கிறியா? அதெல்லாம் நடக்காது, நான் உன்னை போட்டு கொடுத்துருவேன் பாரு, எங்கிட்ட வம்புக்கு இழுக்கிறியான்னு சொல்லிட்டு. சில சமயம் நீங்க யாருக்கா நன்மை செய்ய போனா கூட
நன்மை செய்தா கூட சில வேளைகளில் நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? பாதிக்கப்படுவோம். கவனமா இருக்கணும். நன்மை செய்கிறதை நாம் சரியான விதத்திலே சரியான நபருக்கு செய்ய வேண்டும். அதை கர்த்தர் பார்க்கிறார். நன்மை செய்ய ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? சொணங்கக்கூடாது. அதை செஞ்சுட்டே இருக்கணும். இந்த மோசே இப்பொழுது என்ன செய்கிற அந்த வசனத்தில் என்ன பார்க்கிறோம்னா, அவன் பயந்து, காரியம் வெளிப்பட்டது என்று பயந்தான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய இரட்சகன் ஆண்டவர் அவனை தான் இரட்சகனாக நியமித்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அதற்கு ஒரு வேளையை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? ஆண்டவர் ஒரு வேளையை வைத்திருக்கிறார். அவர் வைத்திருக்கிற வேளையிலே நீங்கள் ஒப்பு கொடுத்திருந்தால் அவர் உங்களை உபயோகப்படுத்துவார். அதுக்கு தான் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்ல கரத்தில் அவர் ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய என்ன செய்யணும்? குதிக்க கூடாது, ஆடக்கூடாது, அமைதியா காத்திருக்கணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பலனடைந்த கழுகுகளை போல செட்டுகளை அடித்து உயரத்திலே பறப்பார்கள். அதற்குத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவசரப்படாதீங்க. சில அவசரப்படுகிற காரியங்கள் உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வருகிறது. நான் செஞ்சிடலாம், இது முடிச்சிடலாம், இப்படி நடத்திடலாம் அப்படிங்கிற சூழ்நிலைமைகள் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் இதை ஞாபகத்தில் கொண்டு வாருங்கள். அப்போ அந்த காலத்தில் கர்த்தர் கிரியை செய்திருப்பார். அவன் பார்வோனுடைய வீட்டில் இருக்கிற காலத்திலேயே அவனை கொண்டு இந்த எபிரேயர்களை கர்த்தர் ரட்சித்திருப்பார். அவன் பயந்து தவறி செய்த பொழுது, அவசரப்பட்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலை இன்னும் 40 வருஷம் தாமதித்தது. அந்த 40 வருஷமும் யாருக்கு ட்ரைனிங்? மோசேக்கு ட்ரைனிங். எங்க ட்ரைனிங்? ட்ரைனிங் மாஸ்டர் யார்? எத்ரோ மாமே. என்ன ட்ரைனிங் தெரியுமா? வேற எல்லாம் மறந்து போயிடுச்சு. அதனால தான் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே நான் பெப்ப புரியுதா? அவனுடைய ஒரிஜினல் எல்லாம் மறக்க வைச்சார். 40 வருஷம் ஆயிடுச்சு. அவன் பிளட்ல அந்த வெறி எல்லாம் எடுத்தாரு. நான் நினைக்கிறேன், பிளட் கேன்சர் வந்தா எப்படி பிளட்டை எடுத்து வேற பிளட் ஏத்துவாங்களோ, ஆண்டவர் அதுக்கு 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 வருஷம் ஆயிடுச்சு. அவனை அவர் சுத்திகரிக்கிறார். அதுக்கப்புறம் கூட்டி கொண்டு வந்து, யூ ஆர் த பர்சன், நீ தான்ப்பா, யூ ஆர் த பர்சன், நீ தான் ரட்சகன். ஆண்டவரே நாக்கு அப்படி இப்படின்னா அதெல்லாம் சமாளிச்சான். அல்லது உண்மையில் அவனுக்கு பேச்சுவார்த்தையே இல்லையே. எந்த ஆட்டுட்ட நான் யார் தெரியுமா, நான் எகிப்தில் இருந்தேன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, ஆமா ஆமா எனக்கு தெரியும், நான் ஆடு சொல்லியிருக்குமா? பேச்சே இல்லாம போயிடுச்சுங்க. அதனால தான் சொல்றேன், நான் எல்லாம் உனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? பயப்படத்தக்க காரியங்கள் வரும் பொழுது ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி விட வேண்டும், ஆண்டவரிடத்தில் ஐக்கியப்பட்டு விட வேண்டும். ஆண்டவரிடத்தில் ஐக்கியப்பட்டு விட்டால், அன்றைக்கு மரியாளுக்கு அவர் சொன்னதை போல, மரியாளே பயப்படாதே, கிருபை உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. உனக்கு கிருபை உண்டு, உனக்கு கிருபை உண்டு. நாம் ஜெபம் பண்ணுவோம். நமக்கு நேரம் நமக்கு இனி இல்லாததுனால நம்ம முடிச்சுக்குவோம். அடுத்த காரியங்கள் இருக்கிறது. கண்களை மூடுவோம். எல்லாம் எளிமை நிற்போமா? ஹல்லேலூயா.